பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்துகள் போல பேசுவாங்களாம். இது என்னன்னா காயப்படுத்தும் பேச்சு, காயத்தை உண்டாக்கும் பேச்சு. இந்த பேச்சை குறித்து சங்கீதம் 57:4 வாசிக்கும் போது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். அதாவது அவர்கள் பேசுகிற பேச்சில் மற்றவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? காயப்படுத்தப்படுவாங்க. அவங்க 10 நிமிஷம் பேசினா கூட அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் அவங்க பேச்சில் இருக்கும். இன்னைக்கு சில பேருடைய பேச்சு அப்படி இருக்கா இல்லையா? குடும்பத்திற்குள்ள ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி குத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற பேச்சுக்கள் சில வேளை வீடுகளுக்குள்ள சிலர் அறியாமலே நுழைய விட்டுறாங்க. தங்களுடைய கடுமையான சொற்களால் எல்லாவற்றையும் நியாயந்தீர்த்து பேசுறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுது? அவங்க வார்த்தை எப்படி மாறினா கடும் சொற்களாக மாறி காயம் உண்டாக்குகிறதாக மாறிடுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க அநேகர் பேசாமலே போயிடறாங்க. சில வேளையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க? காயப்படுத்துகிறாங்க. அதாவது 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாலே அது சண்டையில் முடியுது அப்படின்னா அது எதனால் வருதுன்னா காயம். காயப்படுத்தும் போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும். குற்றங்களை நம்ம சுட்டி காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. குற்றங்களை நிச்சயமாக ஒரு குடும்பம் சுட்டி காட்டணும். அதாவது ஒருவன் தவறு செய்கிறான் அப்படின்னும் போது ரொம்ப நல்லா செய்கிறப்பா, உலகத்திலே நீ தான் சத்தியவாதின்னு பேசக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம அவங்க தவறுகளை என்ன பண்ணணும்? சுட்டி காட்டணும். ஆனால் குற்றத்தை திரும்ப 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 சொன்னால் அது என்ன செய்கிறாங்க? அதை அவங்களுடைய காயத்தை அதிகமாக்கி புண் ஆறாத போது அது இன்னும் வேதனையும் தவறான ஒரு பின்விளைவையும் என்ன பண்ணிடும்? கொண்டு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. ஒருவருக்கு ஒருவர் பட்சிக்கிற ஓநாய்களைப் போல பட்சிக்க கூடாது. நீங்கள் 64 சங்கீதம் 2 வசனம் முதல் 4 வசனம் வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம், துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டாக கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள். என்னவா? பேசுகிற வார்த்தையை கூறாக்கிட்டே இருக்காங்களாம். இன்னும் அதை எப்படி காரமாக பேசுனா கோபம் வரும், எப்போ நமக்கு பதில் கிடைக்கும்னு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக்கிட்டே போகிறது. இது தவறு. குடும்பத்திற்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் நாம் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற கூர்மையான வார்த்தைகளை நம்ம பேசாமல் இருக்க கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை நமக்கு தர வேண்டும். நீங்கள் அதனால் 52 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்பீர்களானால் 52 சங்கீதம் 2 வசனம், நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கான். எப்படிலாம் ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்க. உன்னுடைய நாவு எப்படி இருக்குன்னா தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல இருக்கிறது. தீட்டப்பட்ட கத்தினா உங்களுக்கு தெரியும்ல. சில பேர் இப்படி பேசுறதுக்குன்னே தியானம் பண்றவங்களா இருக்கிறாங்க. வரட்டும் 2 வார்த்தை கேட்குறான் பார், கேட்குற கேள்வியில் அவன் நாண்டுகிட்டு சாகணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அப்படியே பேசுறதுக்காகவே தியானத்தில் இறங்குகிறவர்கள் இருக்கிறது. பைபிளெல்லாம் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் போது அக்கினி மூண்டதுன்னு இருக்கு, அது நமக்குள்ள. ஆனால் சில பேர் இந்த மாதிரி கோபமாக பேசுறதுக்கு, இப்படி காயப்படுத்துகிற பேசுறதுக்கு தியானம் பண்ணி அக்கினி உள்ள மூடலை, 2 பேருக்கு நடுவில் மூண்டுச்சு. அதுக்குமா பாஸ்டர் ஃபயர் இன்ஜின் கொண்டு அணைக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுது. சிலதெல்லாம் பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட்டே ஆகி கொண்டு நம்மகிட்ட விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் காயத்தை போட்டு கட்டுறதுக்குள்ளே நமக்கு போதுன்னு ஆயிடுது. சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருக்கா படிக்கிறவன் இருதயம் 2 பொழந்துடுற மாதிரி தான் மெசேஜ். இது நம்ம அனுப்புகிற மெசேஜ் கணவன் மனைவிக்குள்ள பேசுகிற வார்த்தைகள் கூட எப்படி இருக்கணும்? அன்புடன் பேச கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா. சில பேர் சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு உருவுற மாதிரி தான் பதில். இதான் ஒரு 2 கேள்வி கேட்டால் போதும். என்னன்னு கேட்டால் அது திரும்பி வர்ற துணி இருக்கு பாருங்க, ஏதோ புல்லட்டில் சுட்ட மாதிரி இருக்கும். அப்படி கூறாக்கப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? அந்த காயங்களால் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்புறமா பேச்சே 2-3 நாள் இருக்கவே இருக்காது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஏன் 2 நான் பேசினா 2 வார்த்தை பேசுனேன், அவர் 3 நாள் பேச மாட்டேங்கிறாருன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கியிருக்கீங்க. அவர் பாவம் ஐசியூவில் போய் வெளியே ஜென்ரல் வார்டு வெளியே வர்றதுக்குள்ளே
ஒரு வாரம் ஆகிடுது. அந்த மாதிரி கருக்கா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சில பேர் பாருங்க இப்படி ரொம்ப கருக்கா பேசி 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 அவங்க மரியாதையை இழந்து போயிடுறாங்க. அதான் பிரச்சனை. ஒரு கணவனோ மனைவியோ காயப்படுத்துகிற வார்த்தையை பேசி 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 கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க 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 காரெல்லாம் எடுபடவே மாட்டேங்குது. இப்போ யாருமே இவங்களை சட்டை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அப்படி தான் கத்தி நடப்பார், கொஞ்ச நாள் கழிச்சு அவரே அடங்கிடுவார். அப்படி இப்போ ஏன் இந்த மரியாதை போச்சு அப்படின்னா, ஓவர் தீட்டல். எதுக்கெடுத்தாலும் திட்டிகிட்டே இருந்தால் அதுக்கு நம்ம திட்டுறதுக்கு என்ன இருக்காது, பயமும் இருக்காது, அதுக்கு ஒரு விலையும் இருக்காமலே தனியாக குலைச்சிக்கிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா? காயப்படுகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தை நமக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ நல்லது அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. எப்படியா? நாவில் என்ன இருக்கான்? சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு. நம்ம கூட பாம்பெல்லாம் விஷம் பிராணின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பாம்புல பல்ல தான் விஷம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யாக்கோபு சொல்றார், நாக்கிலே விஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எப்படிப்பட்ட வார்த்தையை பத்தி பேசுறாரு அப்படின்னா, அழிக்கக்கூடிய வார்த்தை, மரணத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, நல் உறவுகளை அழித்து சீரழிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒருவருக்குள்ள இருக்க முடியும். அது நம்முடைய குடும்பத்திற்குள்ள வரக்கூடாது. அப்போ வார்த்தைகளாலேயே அழிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அழிக்க முடியும். 140 சங்கீதம் 3 பாருங்க. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. விரியன் பாம்பின் விஷம், அவங்க வார்த்தையெல்லாம் விஷமா இருக்கு இல்லையா? நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 3 வாசித்து பாருங்க. ரோமர் 3:13. அந்தபடியே 10 வாசிக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்க. 10th வசனம் வாசிக்கிறேன். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் ஒரு மனிதனுக்குள்ள ஏறுமானா அது என்ன செய்யும்? ஒரு மனிதனை கொன்றே போடும் இல்லையா? நிலை கொலைய வச்சிடும் இல்லையா? அவனுடைய திறமைகள், அவனுடைய தாளந்துகள் எல்லாத்தையும் ஒரு சொட்டு விஷம் என்ன பண்ணிடும்? ஒண்ணுமில்லாம வைக்கும். நின்று கொண்டிருக்கிற மனுஷனை குளிக்க கொண்டு போயிடும் ஒரே ஒரு சொட்டு விஷம் இல்லையா? அவ்வளவு பயங்கரமானது விஷம், பாம்பின் விஷம். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய பேச்சு கூட அப்படி இருக்க முடியுமா? பாம்பின் விஷம் போல இருக்க முடியுமா? வேதம் சொல்லுது, வார்த்தை கூட எப்படி இருக்க முடியும்னா விஷம் மாதிரி இருக்க முடியுமா? இந்த வார்த்தைகளாலேயே நிலை குலைய வைக்க கூட முடியும். இன்னைக்கு நான் சில பேர்லாம் சொல்றதையே நான் கேட்டிருக்கேன். பாஸ்டர், அந்த வார்த்தையை கேட்டு 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 வாழவே பிடிக்கல பாஸ்டர், ஏதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தைகளுக்குள்ள என்ன இருக்கு? விஷம். ஒருவரை கொல்லக்கூடிய அளவில், ஒருத்தரை டிப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு மனதளவில் மன அழுத்தத்தை கொடுத்து அவங்க நம்பிக்கை இழக்க பண்ணி அவங்க போதுன்ற நிலைமைக்கு அவங்கள தள்ளக்கூடியதற்கு வார்த்தைகள் என்ன இருக்கு? விஷம் இருக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வீடுகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு என்ன செய்யணும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். என் வார்த்தைகளால் யாரையும் நான் என்ன செய்திடக்கூடாதுன்னா, நான் கெடுத்துடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா, ஒன்றுமே இல்லாதவங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை ஒரு ஆளாக்கி அவங்கள தூக்கி நிறுத்துகிற உற்சாக வார்த்தையாக இருக்கணும் இல்லையா? சில வெளியில் சில பேர் ரொம்ப சோர்ந்து போய் அவங்களால ஒன்றுமே பண்ண தளர்ந்து போய் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு ஊசி போட்டு வந்துடலாமான்னு. அது என்ன ஊசினா, விட்டமின் ஊசியா என்னமோ ஒரு ஊசி கொடுப்பாங்க இல்லையா? மல்டி விட்டமின் ஊசியா ஏதோ கொடுப்பாங்க. அந்த ஊசியை போய் போட்டு வந்தால் ஒரு ட்ரிப்பு ஊசி வச்சு ஏற்றுனா ஆள் வெளியே ரொம்ப தெம்பா அப்படியே தெளிவாக வந்துடுவாங்க. இப்படியும் ஊசி இருக்கு. ஆனால் விஷ ஊசி 1 மணி நேரம்லாம் ஏற்ற வேண்டியதில்லை, சும்மா கொத்தனா போதும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்தவன் பாடிக்கிட்டு இருந்தவன் பொத்துன்னு கீழே விழுந்துருவான். நம்ம வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விஷ ஊசி மாதிரி இருக்கா அல்லது விட்டமின் ஊசி மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். சில வீடுகளில் தொடர்ந்து விஷப்பாம்பு போலவே கொத்தி கொண்டு நேரம் கிடைச்சா சீறி விடுவார்கள். அப்படி அப்படி இருக்க, ஐயோ ஒரு டாபிக் கிடைச்சா போதும். சில பேர் காத்து கொண்டே இருப்பார்கள்,
எங்கே கொத்தலாம், எதை கொத்தலாம், அப்படி காத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த டாபிக்காக காத்துக்கொண்டே இருப்பார்கள். கிடைச்சா போதும் உடனே சீறி விடுவார்கள். உடனே உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன வேலை, உனக்கு யாரும் கிடையாது, உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை. எத்தனை பாம்பு வெளியே வருது, மடமடமடன்னு வெளியே வருதே, பல வகையான விஷங்கள் ஒரே நாவிலிருந்து வெளியே வருகிறது இல்லையா? சில பேர் இந்த பாம்பு கடிக்காக பயந்து கொண்டே வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவதே தாமதிக்கிறார்கள். சில பேர் விரட்டுறோம், போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அதிகாரி துரத்துவார். போங்கப்பா வீட்டுக்கு போங்க. இல்லை சார் இங்கேயே இருக்கேன் சார். பரவாயில்ல சார். இல்லைப்பா உனக்கு சம்பளமே கொடுக்க முடியாது, நீ இவ்வளோ நேரம். பரவாயில்ல சார், இங்கே எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் இருக்கும் சார். வீட்டுக்கு நான் சீக்கிரமாக போனால் இருக்கிற லைஃப் என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடுறேன். ஒய்ஃபு பாம்பு மாதிரி சீர்வா சார். அவள் பாம்பு கடியை விட்டுட்டு நான் தப்பிக்கிறதுக்கு வேலையிலேயே நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணித்து வாழ்கிறேன். இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வராமலே ஆஃபீஸில் ஒளிகிறாங்கன்னா உங்கள் நாக்கை கொஞ்சம் டெஸ்டிங் கொடுங்க. நாக்கில் ஏதாவது விஷம் இருக்கா, உதட்டில் ஏதாவது விஷம் வலியுதா அப்படின்னு பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏதாவது டெஸ்டிங் சென்டர் இருந்தால் கூட நல்லா இருக்கும் இல்லையா? பைபிள் தான் டெஸ்டிங் சென்டர். நம்முடைய நாக்கு வந்து இப்படி ஒருவரை மரணத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை கொண்டு வருதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். நிலைகுலைய வைக்கிற மாதிரி பேசுகிறோமா அப்படின்னு பாருங்கள். ஒருவர் நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு கணவனை கூட உனக்கு அறிவில்லை, புத்தி இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எதற்கும் லாய்க்கு கிடையாது இப்படின்னு பேசி 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 திறமைசாலியை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்க ஒரு மனைவியால் முடியும். அதே போல் ஒரு கணவன் தன் மனைவி நல்ல திறமைசாலியாக, நல்ல வீட்டை கவனிக்கக்கூடிய புத்திசாலியாக இருக்கிறவளை எப்பொழுதுமே அவளை குத்தி 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 பேசி அவளை தடுமாற பண்ணவும் ஒரு கணவனால் முடியும். நீங்கள் எப்பவுமே யோசிக்கணும், திருமணத்துக்கு அப்புறமா என் மனைவியை வந்து நான் திறமைசாலியாக, சிறந்த ஒரு பெண்ணாக நான் மேன்மைப்படுத்தி நான் வச்சிருக்கிறேன்னா, கல்யாணம் கட்டில் இருந்து ஒன்றும் உருப்படாமல் போயிட்டாங்களான்னு யோசிக்கணும், கேட்கணும் கேள்வி. இதெல்லாம் என் கணவன் வந்து திருமணத்துக்கு அப்புறமா இன்னும் திறமைசாலியாக, இன்னும் சிறந்தவரா மேலே எழுப்பி வந்தாரா, பயந்து கூனி குறுகி உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நம்ம விஷத்தில் பாடுபட்டு உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா அவங்கள ஊக்குவிக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு இதுவே இந்த டெஸ்டிங்கே போதும்னு நினைக்கிறேன். நம்மளோட கணவன் எப்படி இருக்கிறாரு அவர் சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னால் நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன், ரொம்ப பயந்துட்டு கிடப்பேன், நடிக்கிட்டு கிடப்பேன். என் மனைவி வந்து எனக்கு கொடுத்த இன்ஜெக்ஷனில் என்னவாயிட்டேன், நான் இப்போ தெம்பாயிட்டேன். நான் நல்லா போய் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், நிறைய காரியங்களை நான் வந்து திறமையாக செய்கிறேன்னு கணவன் மனைவி அப்படி சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப தயங்குவேன், பயப்படுவேன், நடுங்குவேன். ஆனால் என் கணவன் வந்து எனக்கு கொடுத்த ஊக்கமான வார்த்தைகள் தூக்கி 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 விட்டு எனக்கு என்ன ஆயிட்டேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டேன், அநேகருக்கு நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். தகப்பன் தாயா கூட தங்கள் பிள்ளைகளை இப்படி ஒரு ஊசி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஊசி? விஷ ஊசி இல்லை, என்ன ஊசி? வைட்டமின் ஊசி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ நல்லா செய்வ, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ரொம்ப அழகாக பாடுற, நீ நல்லா பேசுகிற, நீ ரொம்ப அழகாக காரியங்களை செய்த, வெரி குட், ஐ அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு முறை நம்ம அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவோம். பிள்ளைங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு விட்டமின் ஊசியை கொடுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே முகமே மலர்ந்துடும், ஒரே சந்தோஷமாயிருவாங்க. அந்த விட்டமின் ஊசியை கொடுத்த பிறகு தண்ணி எடுத்துட்டு வாடானா ஓடி போவான் சொல்லி முடிக்கிறக்குள்ள. அதே இது விஷ ஊசி போட்டால் தண்ணி எடுத்துட்டு வான்றக்குள்ள சுருண்டு படுத்துருவான். அப்பவுமே நமக்கு புரியும், என்ன ஊசியை போட்டோம், விஷத்தை ஏற்றி விட்டோமா அல்லது சத்து ஊசி ஏற்றிருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி 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 நிறைய பேர் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறாங்க. அவங்க எதையுமே செய்ய தோண மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்கிறாங்க, எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த உற்சாகமூட்டும் வார்த்தைகள் நம்ம உதட்டிலேருந்து வெளியே வரணும். நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஊசியெல்லாம் வச்சிருக்கோம்னு யோசித்து பாருங்க. இந்த விஷ ஊசியெல்லாம் இருந்தால் இன்னையோட என்ன பண்ணிடணும் சொல்லுங்க, வச்சுக்கொள்ளணும் இல்லையா? அப்பப்போ குத்துறது இல்லையா? அதை எடுத்து எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் என்ன ஊசியாக மாற்றிடணும், சத்து ஊசியாக மாற்றணும். எல்லாமே சத்து. சில பேர் பார்த்தீங்கன்னா தம் பையனை வச்சுக்கிட்டு கணவனை குத்துறது, அவர் மூலமா இவர் மூலமா இந்த பையன் மூலமா, ஏய் உங்கள் அப்பாவை போல நீ மாறிடாதடா, பாவம் அந்தாலும் ஏதோ அப்போதான் வேலை செஞ்சு உட்காந்துருமா, உங்கள் அப்பாவை போல மாறாத. இந்த ஊசி டபுளாக ஏறும், பையனுக்குள்ளேயும் ஏறும், அப்பாவுக்குள்ளேயும் ஏறும். அவர் என்ன பண்ணுவார், இன்னும் பெரிய ஊசி எடுத்துகிட்டு வருவார். உங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணை மட்டும் கட்டிடாதடா, நான் படுற கஷ்டம் உனக்கு வேணாம், அவன் கடைசியில் கல்யாணமே வேணாம் சாமி, நான் சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி விஷத்தை பிள்ளைகள் வாயிலாக, கணவன் வாயிலாக, மனைவி வாயிலாக என்ன பண்ணக்கூடாது, ஏற்றவே கூடாது. அப்படி நம்ம செய்வோமானா அதனால யாரும் பிழைக்கவே முடியாது. என்ன செய்வாங்க, மாண்டு போயிடுவாங்க. ஐயோ, சில பேர் உட்கார வைத்து தங்க பிள்ளைகளை மாமியாரை பற்றி மாமனாரை பற்றி விஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஏரியா பக்கமே இந்த பையன் போயிடக்கூடாது, அந்த பொண்ணு போயிடக்கூடாது. இவன் உட்காந்து ஏத்துல அவன் அந்த வீட்டை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், அலறுவான். இந்த வேலை நம்ம செய்யக்கூடாது. எப்பவுமே நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நன்மை உண்டாக்க வேண்டும். ஆமீன். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், புண்ணியமானவைகள், புகழுக்குரியவைகள், கீர்த்தியானவைகள்,
இந்த ஒருத்தரை உற்சாகப்படுத்தி மேம்படுத்துகிற வார்த்தைகளையே நம்முடைய வாய் என்ன பண்ணணும்? பேச வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கூச்சலிட்டு அமைதியாக பேசினா கூட அவங்கள உற்சாகமூற்ற வார்த்தைகளை பேசினா அவங்க வெளியே போய் நல்ல பலமாக சுகமாக என்ன பண்ணுவாங்க? வளர்ந்து செழிப்பாங்க. நம்முடைய வீடுகளுக்குள்ளே அந்த மாதிரி விஷ வார்த்தைகள் வரவே கூடாது. நம்ம வார்த்தையினால ஒருத்தங்க மடிந்து போகக்கூடாது, மாண்டு போகக்கூடாது, அவங்களுடைய உற்சாகம் குறைஞ்சிடக்கூடாது. அவங்களுடைய வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், சிறந்திருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு உணர்ச்சியை நம்ம கெடுத்துடக்கூடாது இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்னா, சோர்ந்து போகிறவனுக்கு கூட சத்துவத்தை கொடுக்கிறபடி, தளர்ந்து போனவர்களை கூட பலப்படுத்துகிறபடி நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். சில வீடுகளில் ஒரு ஆகாரம் செஞ்சுருப்பாங்க. அந்த ஆகாரம் வந்து அன்னைக்கு பார்த்து என்ன ஆயிருக்கும்? எல்லாம் மோசமாக போயிருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரொம்ப சாதாரணமாக, அதெல்லாம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போச்சு, அது பிறகு தண்ணி எடுத்துருவோம், கொஞ்சம் ஊற்றி என்ன பண்ணோம், கரைச்சி குடிச்சிக்கலாம். எப்படி சாப்பாடுக்கு அப்புறமா தண்ணி குடிக்க தான் போகிறோம், அதை இதில் ஊற்றி என்ன பண்ணலாம், சேர்த்து ஜூஸ் நினச்சி குடிச்சிக்கலாம், சூப்பர் நினச்சிக்கலாம், சூப் ரைஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சூப் ரைஸாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அடவுடு பரவாயில்ல, கை தவறி 2 உப்பு என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே விழுந்திருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சிலர் என்னத்தை உன்னை வச்சு கல்யாணம் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, ஒரு உப்பு கூட போட தெரியாது அவங்களுக்கு, வர வர கண்ணு சரியில்லை, கை தள்ளாடுது, 40 வயசுலேயே பாட்டி ஆயிட்டே, நீனு என்னதான் நீ பண்ண போறியோ அவ்வளோதான் ஆரம்பிக்கிற பேச்சுக்கு அடுத்த 3 நாள் சாப்பாடு கிடைக்காது. விஷத்தை ஏற்றி கொண்டே இருப்பார்கள், ஸ்லோ பாய்சன் போல. நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. தவறுகள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் தவறு நடக்கும்போது இப்படி கையாளுறோன்னு பாருங்க, நன்மையானதை பேசணும். ஆமேன். ஆண்டவர் பாருங்க, பேதுரு இயேசுவை 3 முறை என்ன செய்தான்? மறுதளித்தான். ஒரு முறை பார்த்தாரு, பேசாமல் போயிட்டாரு. திரும்பி அவனை சந்திச்சார், என்ன பேசினாரு? இல்லை அன்பா இருக்கிறாயாப்பா, எப்படி கொடுத்தாரு பாருங்க ஊசி கரெக்டாக. ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறபடி. கடைசியில் பார்த்தா அவர் போட்ட ஊசியில் 3 ஊசி தான் போட்டார். அந்த ஊசியில் தலைகீழ சாகிறேன்னு சொல்லி போய் நின்னானாம். போய் என்ன ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ளே வந்தது, எவ்வளோ ஆர்வம், அன்பு இயேசுவின் மேல் வந்தது. ஊக்கமூட்டுகிற உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் கர்த்தர் நம்ம கிருபையா தருவாராக. அல்லேலூயா. சில வேளையில் நம்ம கொஞ்சம் கடுமையாக பேசுகிறோம், கோவமாக, அடுத்த நிமிஷம் அதையே திரும்ப ஊசியை கொண்டு வரக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு முறை சொன்னேன், சரி ஏதோ ஒரு கோவமாக சொல்லிட்டேன், ஒரு உணர்வு வரணும்னு பேசிட்டேன், அதோட விட்டுருவோம். அடுத்தது என்ன பண்ணும்? கொஞ்சம் சாதுவாக மெதுவாக பேசி அந்த காயத்தை எல்லாம் புண்ணெல்லாம் ஆற்றி சீர்படுத்துறதுக்கு வழிகளை நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.